நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமேன். பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பெற்றவங்களுக்கு எல்லாம் ஒரே விரட்டு தான். டெய்லி என்னது, ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா, பாடம் படிச்சிட்டியா, அந்த புக்கை போட்டு என்ன பண்ணிட்டு இருப்போம், உருட்டுன்னு உருட்டிட்டு இருப்போம். அது 10th +2னா கேட்கவே வேண்டாம். உன் வாழ்க்கையே இதில் தான் இருக்குதுன்னு, இதில் நீ கோட்டை விட்ட உன் வாழ்க்கையே போயிடுச்சு படிக்க சொல்லுவோம். ரொம்ப பேரண்ட்ஸ்லாம் அப்பா அந்த டைமில் தாஜா பண்ணுவாங்க பாருங்க. என்ன கேட்குறியோ வாங்கி தரேன், என்ன கேட்குறியோ சாப்பிட தரேன், நீ படி, கொஞ்சம் கண் முழிச்சு படின்னு சொல்லிட்டு அப்படிதான் தாஜா பண்ணி அப்படிதான் அந்த புக்கை படிக்க வைப்பாங்க. இன்றைக்கும் வேதத்தில் ஒரு புத்தகத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நாம் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய புத்தகங்கள் உண்டு. அதில் ஒரு புத்தகத்தை குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். சகரியா 5வது அதிகாரம் 1வது வசனம். என் கண்களை நான் ஏறெடுத்து பார்க்கையில் இதோ பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை கண்டேன். புக்கு எங்கேயாச்சும் பறக்கிறத நம்ம பார்த்துருக்குறோமா? நம்ம வீட்டில் பறக்கும் தான். எப்போ? சில பிள்ளைங்களுக்கு மேக்ஸ்னால் பிடிக்காது. இது ஒரு சப்ஜெக்ட், நீ எவன் தான் அந்த கண்டுபிடிச்சான, அந்த ஆரியப்பட்டர் மட்டும் என் முன்னாடி இருந்தார் அப்படி தூக்கி எறிவாங்க அந்த புக்கு. அவங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்ட்னா என்ன பண்ணிடுவாங்க, தூக்கி எறிவாங்க, புக்கு பறக்கும். அதே மாதிரி இவங்க டெஸ்ட் எழுதி மார்க் கம்மியாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பேப்பரை பறக்க விட்டுருவாங்க. இந்த டீச்சர் ஒழுங்காகவே கரெக்ட் பண்ணல, நான் கரெக்டாக தான் எழுதியிருந்தேன், அந்த மிஸ்ஸு தான் எல்லாம் ஒழுங்காக மார்க்கே போடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை என்ன பண்ணுவாங்க, தூக்கி போட்டுருவாங்க. சகரியா தீர்க்கதரிசி பார்க்கிறான், ஒரு பறக்கிற புஸ்தக சுருளை காண்கிறான். அதனுடைய நீளம் 20 முழமும் அதன் அகலம் 10 முழமுமாய் இருக்கிறது என்றேன். பார்த்த உடனே என்னங்க சகரியாக்கு மெஷர்மெண்ட் தெரியுது. இன்னைக்கு நம்ம இத்தினூண்டு மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு டேப் இல்லாமல் மெஷர்மெண்ட் எடுக்க முடியுதா? அதுதான் ஆவியின் கண்கள். ஹல்லேலூயா. இந்த மெஷர்மெண்ட்டுக்கு டேப் இல்லாமல் வேலை செய்ய முடியுமா? என்னதான் அவங்க எத்தனை வருஷம் ப்ரொஃபஷனல் பிரில்லியன்ஸோடு இருக்கட்டுமே, அதை வெடிக்காமல் பண்ண முடியுமா? ஆனால் சகரியா அந்த புக்கை பார்த்த உடனே சொல்கிறான், 20 முழம் அதனுடைய நீளம், அதனுடைய அகலம் 10 முழம். சரி, இதனுடைய நீளம் அகலம் என்ன? 1 அடி உயரம் வச்சுக்கலாமா? இப்படி ஒரு 3/4 அடி வச்சுக்கலாமா? திக்னஸ் ஒரு 3 இன்ச்சு இருக்குமா? இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னா, இந்த விஷயத்தை ஒரு மனுஷன் வாழ்நாள் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரோடு இசைந்து அவன் தோண்ட 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 எடுத்து முடிக்க முடியும் நம்மளோட பரிசுத்த வேதாகமத்தில். அப்போ அதில் எவ்வளவு விஷயங்கள் இருக்கும். அவ்வளவு விஷயங்களும் எதை பற்றி? அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது அவர், இது பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு போகிற சாபம். ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் இந்த சின்ன புக்ல நிறைய கர்த்தர் கொடுத்திருக்கு. நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்தில். அவருடைய உன்னதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பொக்கிஷங்கள், முத்துக்கள் எல்லாமே இதுல இருக்கு. நவரத்னங்கள் இதுல இருக்கு. ஆனா அவ்வளவு பெரிய புக்ல என்ன மேட்டர் இருக்கு? சாபம். எந்த திருடனும் அதன் ஒரு புறத்தில் இருக்கிறபடியே அழிக்கப்பட்டு போவான். ஆணையிடுகிற எவனும் அதன் மறுபுறத்தில் இருக்கிறதின்படியே அழிக்கப்பட்டு போவான். அது திருடன் வீட்டிலும் என் நாமத்தை கொண்டு பொய்யானையை இடுகிறவன் வீட்டிலும் வந்து அவனவன் வீட்டின் நடுவிலே தங்கி அதை அதன் மரங்களோடும் அதன் கல்லுகளோடும் கூட நிர்மூலமாக்கும்படி அதை புறப்பட்டு போக பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த புஸ்தக சுருள் எங்க பறக்குது? உலகம் முழுவதும் பறக்குது. எதற்கு பறந்து செல்லுகிறது? திருடர்களையும் பொய்யானை இடுகிறவர்களையும் அவர்களுடைய வீட்டோடு அழிக்கும்படியாக. இப்ப இன்னைக்கு இந்த பூமியில ஒருத்தன் கொலை செய்யறான்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த கொலை செய்கிறவனுக்கு மட்டும்தான் நீதிபதி என்ன பண்ணுவார்? தூக்கு தண்டனை கொடுப்பாரு, இல்லை ஆயுள் தண்டனை, உச்சக்கட்ட தண்டனை கொடுப்பாங்க. புரியுதா? ஆனால் அவங்களோட குடும்பத்தாருக்கு கொடுப்பாங்களா? அவங்களோட மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ சகோதர சகோதரிகளுக்கோ கொடுப்பாங்களா? இல்லை. ஆனால் இங்கே அவர்கள் மட்டுமல்ல, அவர்களை சேர்ந்தவர்கள், அவர்களுடைய ஆஸ்திகள் எல்லாம் சேர்த்து நிர்மூலமாகுங்கிறார். அவர் வீடு கட்டியிருந்தானா எதை வச்சு கட்டியிருப்பான்? கல்லு மரம் எல்லாத்தையும் வச்சு கட்டியிருப்பான் இல்லையா? எல்லாவற்றோடும் சேர்த்து நிர்மூலமாக்கி அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். முதல்ல இந்த 2 வசனத்தை கொஞ்சம் ஆழமாக எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம். முதல்ல திருடன். இந்த திருட்டில் 2 விதமாக இருக்குது. ஒரு திருட்டு நம்மளுடைய சரீரத்துக்கு அடுத்த விஷயங்களில் திருட்டு, உலக பிரகாரமான விஷயங்களில் திருட்டு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் கொடுத்த பிரமாணங்கள்ல ஒரு பிரமாணம், பிறனுக்குண்டான யாதொன்றையும் நீ இச்சையாதிருப்பாயாக. ஆகாப் என்ன பண்றான்? 1 ராஜாக்கள் 21வது அதிகாரத்தில் பார்த்தோம்னா, ஒரு ராஜாவுக்கு இல்லாததா அவன் எவ்வளோ ஆஸ்திகள் உடையவனாக இருப்பான்.
அப்பேற்பட்ட ராஜா அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த நாபோத்துடைய கொள்ளைக்கு தான் ஆசைப்படுறான். அதை அடைவதற்காக அவர்கள் பின்பற்றின வழி மிக மிக பாவமான வழி. இப்ப தீர்க்கதரிசி போய் பார்த்துட்டு கேட்கிறான், எடியா என்னது நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ? நீ கடைசியில் ஆகாபோட முடிவு என்னாச்சு? அதுக்கு ஐடியா போட்டு கொடுத்த ஏசபேலோட முடிவு என்னாச்சு? ரத்தத்தை நாய்கள் நக்கிற்று. அவருடைய பிள்ளைகள் எல்லாமே பொல்லாப்பான வழியிலேயே போய் கடைசி எல்லாம் நரகத்தின் பாதையில போனாங்க. ஆகான் எரிகோவோட யுத்தம் செய்து ஜெயிச்சாங்க. சாபத்தீடானதில் சிலதை எடுத்துக்கொண்டார். யோசுவா 7வது அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லாரும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளி சால்வையும் பொன்பாலத்தையும் அவன் குமாரரையும் அவன் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினதென்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்னியினால் சுட்டெரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை வைத்தார்கள். சாபை எப்படி வேலை செய்து பார்த்தீங்களா? ராகேல் அற்பத்தனமா திருடுவா. என்னத்தை திருடுவா? ஆண்டவர் எதை அருவருக்கிறாரோ அதை தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து அந்த சுரூபங்களை களவாடி கொண்டு வருகிறார். கானானுக்குள்ளே போகல, போகிற வழியிலே அவள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாள். சபைக்குட்படல. யாக்கோபு அவ்வளவுதான் ரொம்ப நேசிச்சான். பரலோகம் லேயால தான் தெரிந்து கொண்டது. ரொம்ப அழகுதான், ரொம்ப சௌந்தரியம் தான். பரலோகத்துக்கு போக முடிஞ்சதா? முடியல. தேடி வந்தப்பயாச்சும் உண்மை சொல்லி கொடுத்துருக்கலாமா? கொடுக்க மனசு வரல. அதை மறைக்கிறதுக்கு பொய் பேசுறா தன்னுடைய தகப்பன் கிட்ட, தன்னுடைய புருஷன் கிட்ட. கடைசியில் முடிவு என்னாச்சு? போகிற வழியிலேயே அவள் அடக்கம் பண்ணப்பட்டாள். அடுத்தது ஆத்தும திருட்டுன்னு ஒன்று இருக்கு. ஆத்மாவை திருடுறது முதல்ல யாரு? பிசாசு. ஆண்டவர் சொல்றாரு, அவன் பொய்யன், பொய்க்கு பிதா, திருடன். அவன் தன்னோடு கூட நரகத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறான். அவன் திருடுறான், வஞ்சிக்கிறான். திருட்டு எப்படி பாவமோ அந்த திருட்டுக்கு உடன் போகிற விஷயமும் பாவம். திருட்டுக்கு துணை போனாலும் பாவம், திருட்டுக்கு ஐடியா கொடுத்தாலும் பாவம். ஆண்டவர் இயேசுவும் சொல்றாரு, அநேகர் இன்றைக்கு புறவாசல் வழியாக ஊழியம்ன்ற பேர்ல உள்ள வந்திருக்கிறாங்க. ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டிருக்கிற ஓநாய்கள் உள்ள வந்திருக்கிறாங்க. இவர்களுடைய கள்ள உபதேசங்களில் சிக்கி கொண்டு இன்றைக்கு அநேகர் தப்பி போகிறார்கள். ரோமர் 16:18. அப்படிப்பட்டவர்கள் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். புரியுதா? இந்த ஆத்துமாக்களை பிசாசு திருடுறதுக்கு இவங்க ஒரு வகையில் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி கொண்டு துணை போகிறாங்க. கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். சிலர் என்ன சொன்னாலும் அப்படி நம்புவாங்க. சிலர் அது என்ன ஏது ஆராய்ச்சி பார்க்க தெரியாது. வெளுத்ததெல்லாம் பால்னு சிலர் நினைப்பாங்க. புரியுதா? அப்படிப்பட்டவர்களை ஈஸியாக ஏமாத்திடலாம். உலகம் முழுவதும் இருக்கிற இன்றைக்கு ஆண்டவருடைய சபைகளுக்குள்ள ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டிருக்கிற ஓநாய்கள் நிறைய கள்ள உபதேசங்களை கொண்டு வந்துட்டாங்க. புரியுதா? என்னது? எல்லாம் செழிப்பின் உபதேசம். கர்த்தரை விசுவாசிச்சா உனக்கு கிடைக்கும்பா, 50,000 ரூபாய் வேலை கிடைக்கும், கோடி கோடியா போட்டு நீ வீட்டை கட்டலாம், நிலம் வாங்கலாம், ஏக்கர் ஏக்கரா நீ நிலம் வாங்கலாம். இதுதான் சொல்லப்படுகிறது. நீ கர்த்தரை விசுவாசிச்சா இயேசுவின் சாயலாக நீ ரூபம் முடியும், மறுரூபம் அடைய முடியும், நீ பரலோகத்துக்கு போக முடியும், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக வாழ முடியும், உனக்கு சிலுவையை சுமக்க உனக்கு பலன் கிடைக்கும். இதை பற்றி பேசுகிறவர்கள் இல்லை. ஆண்டவருடைய ரகசிய வருகை குறித்து எச்சரிக்கை உணர்வோடு சொல்லி விசுவாசிகளை ரகசிய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறவர்கள் மிகவும் குறைவு. கர்த்தருக்கு பயந்து உண்மை முத்தமாய் ஊழியம் செய்கிறவர்கள் மட்டும்தான் இதை செய்யறாங்க. மற்றவர்கள் தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக அவர்களுக்கு கோடி கோடியா செத்து சேரணும். கர்த்தரை விசுவாசிச்சா போதும், நீ ஞானஸ்நானம் எடுத்தா போதும், ஞாயிற்றுக்கிழமை நீ ஆராதனைக்கு வந்தா போதும், பரலோகத்தில் நிச்சயமா சீட்டு உண்டு. கள்ள உபதேசம். அப்ப நம்மளுடைய ஓட்டத்தின் திசை தப்பாக போய் கொண்டு இருக்கும். நான் சொல்றதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஓட்டம் தவறாக இருந்து விடக்கூடாது. அதனாலதான் பவுல் அடிச்சுக்கிறார், உங்களை கரைதரையற்ற மனவாட்டியாக நான் கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். பின்னாளில் பட்சிக்கிற ஓநாய்கள் சபைக்குள்ளே வந்து உங்களை கெடுத்து விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் சொல். இதில் எல்லாம் நம்ம சிக்கிக் கொள்ளாம இருக்கணும்னா நாம் ஆவியினால் வழி நடத்தப்பட்டால் மட்டும்தான் தப்ப முடியும்.
பவுல் பட்டணங்கள் தோறும் போய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். அப்படி செய்த பட்டணங்களில் 2 பட்டணம், அத்தேனை பட்டணம் ஒன்று, பெரேயா பட்டணம் ஒன்று. இந்த அத்தேனை பட்டணத்து மக்கள் எப்படின்னா புதுசான உபதேசங்களை கேட்பாங்க. அப்போஸ்தலர் 17:21 அந்த அத்தனை பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கறதிலுமே ஒழிய வேற ஒன்றிலும் பொழுதுபோக்குகிறது இல்லை. ஆண்டவர் இயேசு சொன்னது தான் எல்லாருமே திரும்ப சொல்ல முடியும். புதுசாக வேற ஏதாவது சொல்ல முடியுமா? மன திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அந்த சுவிசேஷத்தை தான் திரும்ப எல்லாருமே சொல்ல முடியுமே தவிர வேற ஏதாச்சும் புதுசாக சொல்ல முடியுமா? இன்னைக்கு எல்லாரும் புதுசாக வித்தியாசமாக ஜனங்களை அட்ராக்ட் பண்ணணும், கவர்ச்சிகரமாக இருக்கணும். மார்க்கெட்டில் எப்படி இன்னைக்கு பொருளை வியாபாரம் பண்ணுறதுக்காக கவர்ச்சிகரமான விளம்பரங்கள், கவர்ச்சிகரமான விஷயங்களை சொல்கிறாங்களோ, அதே மாதிரி தான் இன்றைக்கு சபைகள் ஆத்துமாக்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நிறைய கவர்ச்சிகரமான போதங்கள், தப்பான உபதேசங்கள்லாம் வந்தாச்சு. நாம தான் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். ஆனால் அந்த அத்தனை பட்டணத்தார் அப்படிப்பட்ட விஷயங்களை விரும்புகிறாங்க. அதே 17வது வசனத்தில் பெராயா பட்டணத்தாரை பற்றி பவுல் சொல்கிறாரு. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததனால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை காட்டிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். பவுல் மூலமாக கேட்டதை கூட அவங்க என்ன பண்ணுறாங்க? ஆராய்ந்து பார்க்கிறார்கள். இவர்கள் சொன்னது கரெக்டாக தப்பா? ஆவியானோட ஆளுகைக்குள்ளாக நம்ம இருக்கணும். இன்னைக்கு நம்ம வாரத்தில் ஒரு நாள் சபைக்கு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம். நான் இன்றைக்கு சபைக்குள்ளே வந்தால் நான் போகும் பொழுது கர்த்தருக்குள் நான் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோடு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனோ வாஞ்சையாய் தேவ வார்த்தையை கேட்குற வாஞ்சையோடு கூட உள்ள நுழையிறவங்க எத்தனை பேர்? இங்கே பெராயா பட்டணத்தாரை குறித்து அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுது. இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கையில் பார்த்தோம்னா வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள பிசாசு வசனத்தை எடுத்து போட்டிருப்போம். நம்முடைய நிலை அப்படி இருக்கக்கூடாது என்று வேதனையோடு கூட சொல்லுகிறேன். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவர் இயேசுவோட வசனத்தை கேட்டார்கள். எத்தனை பேர் அவரை பின்பற்றினார்கள்? எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்கள்? எத்தனை பேர் உள்வாங்கினார்கள்? எத்தனை பேர் தங்களுடைய வாழ்க்கையை வசனத்தோடு ஒப்புரவாக்கி கொண்டார்கள்? இதுதான் அவுட்புட். ஒவ்வொரு நாளும் வேதத்தின்படி தாங்கள் கேட்டதை ஆராய்ந்து பார்க்கிறார்கள். நம்ம கேட்ட சத்தியம் கரெக்டா தப்பா? ஆராய்ந்து பார்த்ததுனால சரியானதை மட்டுமே எடுத்துக்கொண்டார்கள். தெசலோனிக்கே பட்டணத்தில் இருந்தவர்களை காட்டிலும் அவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். இந்த தெசலோனிக்கே பட்டணத்தை குறித்து பவுல் ஒரு அழகாக ஒரு சாட்சி சொல்லுவான் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை, தேவனுக்கு பிரியமான சகோதரரே, எப்படி அழகாக ஆரம்பிக்கிறேன் பாருங்க. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த அளவிற்கு கர்த்தருக்குள் ஒரு உண்மையான பக்தி, வைராக்கியம், நல்ல ஆவியின் கனிகள் நிறைந்த வாழ்க்கை யாருடைய வாழ்க்கையா இருக்கு? அந்த தெசலோனிக்கேல இருக்கிற சகோதரர்களோட வாழ்க்கையா இருக்கு. ஆனா இப்ப இந்த பெரோயா பட்டணத்தாரை குறித்து அவன் சொல்லுகிறான், தெசலோனிக்கேயில் இருந்தவர்களை காட்டிலும் இவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார். எப்படி? மனோவஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். தாங்கள் கேட்கிற வசனம் சரியா தப்பா என்று ஆராய்ந்து பார்த்து நலமானதை மட்டுமே எடுத்துக்கொண்டு அதன் வழியில் நடந்தார்கள். இன்றைக்கு கேட்டுக்கேதுவான காரியம் மிக அதிகமாக இருக்கிறது உலகத்தில். அதனால் நாம் நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ளணும், கர்த்தர் நமக்கு கொடுத்தவர்களையும் காற்றுக்கொள்ளணும். இப்படி ஆத்துமாக்களை பிசாசு திருடுவதற்கு தவறான உபதேசங்களை கொடுக்கிறவர்கள்ல இவங்க எல்லாருமே திருடர்கள் தான். திருடர்கள், திருட்டுக்கு துணை போகிறவர்கள், திருட்டுக்கு ஐடியா கொடுக்கிறவர்கள், இவர்கள் எல்லாருமே அதில் சம்மந்தப்படுற யாராக இருந்தாலும் சரி. நகைகளை திருடிட்டு போவான் பார்த்தீங்களா, நகை கடைக்காரன்ட்ட வைப்பான். இந்த நகை கடைக்காரன் ஏதோ ஒரு கொஞ்சம் கம்மியாக அவனுக்கு ஒரு லாபத்தை வச்சுட்டு இவனுங்கெல்லாம் காசு கொடுத்துட்டே இருப்பாங்க. இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த டீல். பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டிக்கொள்ளுவான். போலீஸ் போய் ஒரு நாள் பிடிக்கும். இவன் தொடர்ந்து இப்படி திருட்டு நகையை வாங்கிட்டு இருக்கிற கடைக்காரன் ஒரு நாள் மாட்டுவான். திருட்டில் எந்த விதத்திலாச்சும் சம்பந்தப்பட்ட இந்த சாபம் வந்தே தீரும். கர்த்தர் நமக்கு கொடுக்காதது ஒரு துருப்பிடிச்ச ஆணியா இருந்தா கூட அது அடுத்தவருடையதுன்னா நோ. அது குப்பைக்கு போகிற ஆணியா இருந்தாலும் சரி, நெருப்புக்கு போகிற அழிந்து போகின்ற கூட எனக்கு யூஸ் ஆகுனா கூட நோ. திருச்சபை மக்கள் உங்கள் ஆத்துமாக்களை நரகத்துக்கு ஏதுவாக கொண்டு செல்லக்கூடிய காரியங்களுக்கு
தயவு செய்து நோ சொல்லப்படுங்க. ரெண்டாவதா யாரு? பொய்யானை இடுகிறவர்கள். அவருடைய நாமத்தையே சொல்லி பொய்யானை இடுகிறது. இன்னொன்று பொய்யா சொல்லிட்டு அதை செய்யாமல் போகிறது. நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் செய்ய மாட்டாங்க. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 22வது வசனம். இந்த கேயாசி என்ன பண்ணுறான்? நாகமான் கொண்டு வந்த பொருளை எலிசா வாங்கல, மனசில் அடிச்சுக்குது. பொழைக்க தெரியாத எஜமானா இருக்கிறாரு. அவன் வாலண்டராக வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறான், இவர் வேண்டான்னு சொல்கிறாரு. இவருக்கு வேண்டாம், அட்லீஸ்ட் வாங்கி எனக்காச்சும் கொடுத்துருக்கூடாதா? போனதுக்கப்புறம் இவன் திரும்ப பின்னாடியே துரத்திட்டு ஓடுறான். ஓடிட்டு முதல்ல இவன் என்ன பண்றான்? 20வது வசனத்துல, நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் பேரில் ஆணையிட்டு. இது என்ன ஒரு தைரியம்! கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வதற்கு கர்த்தர் பேரிலேயே ஆணையிடுகிறான் கேயாசி. நம்பர் 1. நம்பர் 2, 22வது வசனம். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்திற்கு வந்தார்கள். பொய்யான தகவல். அடுத்தது, அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார். அடுத்த போய் இன்னும் எலிசா மேல ஒரு பரிசுத்தவான், ஒரு நீதிமான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசி, ஆவின் அபிஷேகத்தை பெற்றவன், அவரை குறித்தே ஒரு பொய் சொல்ல ஒரு கேயாசிக்கு துணிகிறவன் வருது. பார்த்தீங்களா? அழிந்து போகின்ற பொருளாசை. இன்றைக்கு அநேக தீமைக்கு அநேக பெரிய பெரிய சுவிசேஷகர்கள், அப்போஸ்தலர்கள், போதகர்கள், இன்றைக்கு விசுவாசிகள் எல்லாம் விழுந்து போகிறதுக்கு முக்கியமான காரணங்களில் ஒரு காரணம் இந்த பொருளாசை. முடிவு என்னாச்சு? நாகமானின் குஷ்டரோகம் உனக்கும் உன்னோட சந்ததிக்கும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். அது மட்டும் இல்லை, அந்த ஊழியமே போச்சு. எலிசா ரெட்டிப்பான வரத்தை பெற்றாரு. இப்போ கேயாசி உண்மையாக கூட இருந்து எலிசா கிட்ட இருக்கிற வரத்தை மாதிரி ரெட்டிப்பான வரத்தை கேட்டிருக்கலாம் இல்லையா? அது எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஒரு ராஜானா கூட தீர்க்கதரிசிகிட்ட தான் வந்து விசாரிப்பேன், இந்த யுத்தத்துக்கு நான் போகலாமா, கத்தட்ட கேட்டு சொல்லுங்க. என்ன ஒரு பெரிய ஸ்தானம் அது! அந்த ஸ்தானத்தோடைய மேன்மையை புரியாமல் அழிந்து போகிற வெள்ளிக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் பின்னாடி போய் கடைசியில் குஷ்டரோகத்தை வாங்கி கொண்டார். இந்த ஆகாபும் யோசபாத்தும் சேர்ந்து இப்போ வந்து ராமோத்தை பிடிக்கலான்னு ஒரு பிளான் பண்ணுவாங்க. புரியுதா? உடனே அங்கே சிதேக்கியாவும் அவனோடு கூட இருக்கிற 400 தீர்க்கதரிசிகள், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்னு சொல்லிட்டு இருந்தவங்க தான். இந்த 400 பேரும் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் சீரியரை முறியடிச்சிடுங்க, ஜெயிச்சிடுவீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன சொல்கிறாங்க? கள்ள தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க. சொல்கிறது யாருடைய நாமத்தினால? கர்த்தருடைய நாமத்தினால. ஆனால் யோசபாத் கர்த்தரால் நடத்தப்பட்டதுனால அவனுக்கு அதில் உடன்பாடு இல்லை. இவர்களை தவிர இன்னொரு தீர்க்கதரிசி யாரும் இல்லையான்னு சொல்லிட்டு கடைசியில் மிகாயாவை கூட்டிட்டு வராங்க. அவன் உண்மையை சொல்லிக்கிட்டான். இச்சகமான வசனங்களை பேசும் பொழுது, நய வசனிப்பான வார்த்தைகளை பேசும் பொழுது ஜனங்க அப்படியே அட்ராக்ட் ஆகி நம்புறது தான் அது. புரியுதா? பிசாசு எப்படி அப்படி அந்த ஏவாள் கிட்ட பேசுறான் பார்த்தீங்களா? இந்த பழத்தை சாப்பிட்டா நன்மை தீமை அறிகின்ற அறிவு உங்களுக்கு உண்டாகும், நீங்கள் தேவர்களில் ஒருவரை போல ஆவீர்கள், அதை தேவனும் அறிவார். இதுதான் நயவஞ்சகமான வசனிப்பு. ஜாக்கிரதையா இருக்கணும். ஆவியிலே தெளிந்த புத்தி இல்லை அப்படின்னா ஈஸியா மாட்டுவோம். இந்த தாத்தான் அபிராம் ஒரு கூட்டம் வரும் பாருங்க என்னாகமத்தில். இன்னைக்கு அநேக சபைகள்ல இந்த பிரச்சனை இருக்கு. என்னாகமம் 16வது அதிகாரம் 3வது வசனம் தான் முக்கியமான வசனம். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள்? அநேகர் சத்தியத்திற்கு விரோதமாக இந்த கலகம் பண்ணுகின்ற காரியங்கள், சபைகளில் கலகம் பண்ணுகின்ற காரியங்கள், பிரிவினைகளை கொண்டு வருகின்ற காரியங்கள், பிசாசு நம்மளை பயன்படுத்தி இருக்கக்கூடாது. அவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, மற்ற ஆத்துமாக்களை அழிப்பதற்கு, மற்ற ஆத்துமாக்களை வஞ்சிப்பதற்கு கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவர்களில் தான் அவனையும் பிடிக்க பார்ப்போம். கர்த்தர் ஆரோனை ஆசாரிய ஊழியத்துக்காக தெரிந்து கொள்கிறார். அதே ஆரோனை கொண்டு தான் பிசாசு கன்றுகுட்டி செய்ய வச்சான். இன்னைக்கு கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொல்லிட்டு எல்லாம் புசித்து குடித்து கொண்டாட வச்சான். கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரத்தை தான் அவனும் தன்னுடைய திட்டத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிப்பான். அதனால தான் ஒரு காலகட்டத்தில் இவங்க கர்த்தருடையவர்களை நல்ல வளமையாக ஊழி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னதெல்லாம் நம்ம நம்போன்னு திருச்சபை மக்கள் விழுவதற்கும் காரணம் அதுதான். இன்னைக்கு அவங்க நிலைமை என்ன நமக்கு தெரியாது. அதனால ஆவியினால வழிநடத்தப்பட்டா மட்டும்தான் ஜாக்கிரதையா நம்ம காப்பாற்றிக் கொள்ள முடியும். சபையார் எல்லாரும் பரிசுத்தவான்கள். அவங்க சொல்ற வார்த்தை, சபையார் எல்லாம் பரிசுத்தவான்கள்னா கர்த்தர் ஏன் அந்த சபையாரை அழிக்கணும்? வனாந்திரத்தில் போற வழியிலே 40 வருஷத்துல எல்லாத்தையும் சாகடிச்சாரா இல்லையா? 2 பேர் தான் அங்கே போனாங்க. மீதி எல்லாம் இஸ்ரவேலர் புறப்பட்டவர்களுடைய சந்ததி தான் போனாங்களே தவிர புறப்பட்டவர்கள் போனாங்களா?
எல்லாத்தையும் அடிச்சார்ல. அப்ப சபையார் எல்லாரும் பரிசுத்தவான்கள்னா ஏன் கர்த்தர் அவங்களை அழிக்கிறார்? கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரு. எங்க கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறார்? இவர்கள் பாவம் செய்த பொழுது கர்த்தர் சொல்லிட்டார், நான் இனிமே உங்களோட வரமாட்டேன், என் தூதன் உங்களுக்கு முன்னாடி போவார், நீங்க புறப்பட்டு போங்கன்ட்டார். கடைசியில் இவங்க செஞ்ச பாவத்தை பார்த்து அது வரைக்கும் ஜனங்களுக்கு நடுவில், பாளையத்துக்கு நடுவில் இருந்த கூடாரத்தை எடுத்து மோசம் என்ன பண்ணான்? கூடாரத்தையே பெயர்த்து எடுத்துட்டு போய் வெளியே போட்டான். அதுல ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். ரட்சிப்பு இஸ்ரவேலருக்கு மட்டுமல்ல, வெளியே பிரஜாதிகளுக்கும் ரட்சிப்புன்னு சொல்லிட்டு கூடாரம் இப்ப இஸ்ரவேல் கிட்ட இருந்து வெளியே வந்துருச்சு. கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரு, நீங்க ரொம்ப மிஞ்சி போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. புரியுதுங்களா? கர்த்தர் எங்களோடும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்க? எல்லாரும் தூப கலசத்தை எடுத்துக்கிட்டு எல்லாம் ஓடி வராங்க. கடைசியில் என்னாச்சு? இவரோட முடிவு 30வது வசனம். பூமி தன் வாயை திறந்து அவங்களோட என்னென்ன போச்சு? அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. அப்படியே பாதாளத்துக்கு போறாங்க. எலியா உயிரோடு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். இவங்க அப்படியே உயிரோடு எங்க இறங்குறாங்க? எவ்வளோ பெரிய சாபம்! எல்லா பிள்ளைங்க எல்லாம் போச்சு, குமார்த்திகள், வீடுகள், ஆஸ்திகள் எல்லாம் போச்சு. இப்போ அடுத்தது உலக பிரகாரம் விஷயங்கள். பொய்யான லோன் போய் வாங்கிட்டு 36 மாதத்தில் நான் கரெக்டாக டியூ கட்டிட்டு நான் லோனை க்ளோஸ் பண்ணுறேன்னு அப்ளிகேஷன்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம்? லோனை வாங்கிடுவோம். அப்புறம் லோனை ஒழுங்காக கட்டாமல் ஏமாற்றுவோம். எல்லாரையும் சொல்லலை, செய்கிறவங்க சிலர் உண்டு. அது 1000ல் ஏமாத்தினாலும் ஏமாத்தல் தான். கோடியில் ஏமாத்தினாலும் ஏமாத்துறது அது 1 ரூபானா என்ன, 1 கோடினா என்ன, 1000 கோடினா என்ன, லட்சம் கோடினா என்ன, பித்தலாட்டம் தான். ஏமாத்துறது தான். பொய்யான இடுறது தான். அந்த சாபத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம்? உண்மையாக நம்பி ஒரு தகவலை கொடுத்து தான் நம்ம பேங்க்லேருந்து லோன் வாங்குறோம். அதை கரெக்டாக நான் கட்டணுமா இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது அதை செய்ய உங்களுக்கு திராணி இருக்கிறதோ, உங்களுக்கு நிர்வாகம் உண்டோ என்று முதலாவது நிதானிச்சு பார்த்து தான் செய்யணும்னு சொல்கிறார் இல்லையா? என் மாத சம்பளமே 20,000 அப்படின்னா 20,000த்தில் நான் இழுத்து பிடிச்சா கூட 1000 2000 தான் எனக்கு லோனே கட்ட முடியும். நான் மாதம் 10,000 ரூபாய் டியூ கட்டுற அளவுக்கு நான் லோனை வாங்கினேன்னா அப்போ அது யாருடைய தப்பு? கர்த்தருடைய பிள்ளையா நான் சாட்சியாக வாழ வேண்டிய நாம இப்படி நம்ம க்ளோஸ் பண்ணாமல் பேங்கை ஏமாற்றிட்டு போனோம்னா, ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்காரு, ராயனுக்கு உண்டானதை ராயனுக்கும் தேவனுக்கு உண்டானதை தேவனுக்கும். ராயனாக இருந்தாலும் பொய்யான இடக்கூடாது. இப்படி எத்தனை உலக பிரகாரமான விஷயங்கள்ல ஏமாத்துறோம். யூதாஸ்காரியத்தை ஆஃப்டர் ஆல் ஒரு 30 வெள்ளிக்காசு பண்ண வேலை என்னாச்சு? தன்னுடைய அப்போஸ்தல பட்டத்தை இழந்து போயிட்டான். பரலோக வாழ்க்கையை இழந்து போயிட்டான். இழந்து போகிறதுடைய மேன்மை இன்றைக்கு திருச்சபை மக்களுக்கு புரியாத அளவுக்கு பிசாசு வஞ்சிக்கிறான். அதுதான் ஜாக்கிரதையா. மனுஷரிடத்திலும் தேவனிடத்திலும் உண்மையுள்ளவர்களாக இருந்து அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரவா நாங்கள் கடைசி வரைக்கும் நம்ம நிலைச்சு நிற்கணும். ஹல்லேலூயா. அப்படி நின்றால் மட்டும்தான் பரலோகத்தை சுதந்திரிக்க முடியும். கண்களை மூடல். ஒரு எச்சரிக்கையின் சத்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறேன். நன்றி அப்பா, நீர் எங்களிடத்தில் எவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறீர் அப்பா. அன்றைக்கு 10 கன்னிகைகளும் நித்திரையாய் இருந்த பொழுது நீர் எவ்வளவு அன்பு கூர்ந்து மணவாளன் வருகிறார் ஆயத்தப்படு என்று நித்திரையில் இருந்தவர்களை எழுப்பினீரே. ஒரு கடைசியான ஒரு எச்சரிக்கை சத்தத்தை கொடுத்தீரே. இப்பொழுதும் கூட இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கும் நீர் எங்கள் மீது நீர் அன்பு கூர்ந்து கிருபை பாராட்டி அப்பா நீர் ஒரு எச்சரிக்கையின் சத்தத்தை எங்களுக்கு கொடுத்தீரே. நன்றி நன்றி அப்பா. சத்தியத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லாமல் மனோவாஞ்சியாய் வசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதை ஒவ்வொரு நாளும் சத்தியத்தின்படி ஆராய்ந்து நலமானதை மற்றும் எங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு நாங்கள் எங்களையும் வஞ்சிக்க கூடாதபடிக்கு காத்து கொண்டு நீர் எங்களுக்கு கொடுத்தவர்களையும் ஆண்டவர் இயேசு சொன்னது போல நீர் எனக்கு தந்தவர்களை நான் காத்துக்கொண்டேன் என்று சொல்றது போல நீர் எங்களுக்கு தந்தவர்களை நாங்கள் காத்துக்கொள்ளணும் ராஜா. நாங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாதபடிக்கு எங்களை பாதுகாத்தருளும் தகப்பனே. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென்.